வாய்ஸ் வந்து கிளைண்ட் கேட்கும்போது கண்டிப்பா அந்த டைம்ல நம்ம அவைலபிளா இருப்போம்னு தெரிய முடியாது. ஏன்னா ஊர்ல இருப்போம், எங்கேயாச்சும் வேற எங்கேயா இருப்போம். நீங்க ஏதாவது சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு சரிடா இருக்கிற ஏதாவது சந்து போந்தாச்சும் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் 1 2 இல்ல, எக்கச்சக்கமான வாய்ஸ் நிறைய செலக்ட் ஆயிருக்கு அப்படிலாம் அதுவும் பண்ணி அதுவும் செலக்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலா சில டைம் செலக்ட் ஆயிருக்கும், சில டைம் ரொம்ப நாய்ஸ் இருக்கு. அதாவது அந்த சமயத்தை வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும். ஏன்னா கிளைண்ட் இல்லைன்னு சொன்னா ஏதாவது நினைச்சுப்பாங்க. பண்ணிடுவாங்க. சோ நம்ம ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு சப்போஸ் ரிஜெக்ட் ஆயிட்டா கூட நைட்டு டைம் கொடுத்துறாங்க, நம்ம அதுக்குள்ள வீட்டுக்கு போயிடுவோம். சோ அப்போ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு ஐடியால வந்து அனுப்பியிருக்கோம். பட் சில டைம் வந்து ரொம்ப நாய்ஸ் இல்லாம இந்த ரெஸ்ட் ரூம் கிட்ட எல்லாம் போயிட்டு, ஆனா அங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்ப்பாங்க, அப்படியே இப்படி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவோம். பெறப்பட்ட நாங்க அங்கேயே போயிட்டு அவங்க அப்படியே சுத்திட்டு இருப்பாங்க. என்னன்னு பாப்பாங்க. வீட்டுல செய்யறோம் அப்படின்னா வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியும். வெளியில போறீங்க கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அமைதியா இருங்க, அவங்க அப்படியே நம்மளே ஒரு மாதிரி பாப்பாங்க. நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது இதுக்கு தானா சரிமா சிரிச்சிருவாங்க நம்மள பார்த்தது.